இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க பொண்ணுங்கிட்ட இருந்து இதை தான் எதிர்பார்த்தேன். பாட்டி மேல பேத்திங்களுக்கு எவ்வளவு பாசம் இருக்குன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு தான் பேச சொன்னேன். இதே மாதிரி அத்தையும் பாட்டியும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துருமாமா. அதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். நீங்க செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மாப்ள. அது சீக்கிரமா நடந்தா ரொம்ப சந்தோஷம். மாமா, சகலைக்கு நாம எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. அவரே நேரம் பார்த்து எல்லாத்தையுமே செஞ்சிருவாரு. இப்ப பேத்திங்களெல்லாம் அனுப்பிச்சு பாட்டிக்காக பேச வச்சார்ல, அதே மாதிரி சமயம் பார்த்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுவாரு. டோன்ட் வரி, பி ஹாப்பி. மாமா போலாம். இனிமே உங்ககிட்ட யாராவது இப்படி ஏடா கூடமா பேசினா அமைதியா இருந்துராதீங்க. உங்க பேத்திங்க இருக்காங்கன்னு தைரியமா சொல்லுங்க. நாங்க எப்போ உங்களுக்காக இருப்போம், கவலைப்படாதீங்க. எனக்கு என்னடா கண்ணு கவலை? என் பேத்திங்க எல்லாரும் நீங்க என் பக்கம் இருக்கீங்கல்ல, எனக்கு அதுவே சந்தோஷம். என் மருமக எனக்காக எதுவும் செய்யலைன்னாலும் உங்க எல்லாரையும் நல்லா வளர்த்திருக்கா, புத்திசாலியா வளர்த்திருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போது என் மனசுக்கு நிறைவா இருக்குடா கண்ணு. நீங்க எப்போ எங்களோடவே இருக்கணும் பாட்டி, அதுதான் எங்களுக்கு சந்தோஷமே. ஆமா பாட்டி, சின்ன வயசுல உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். இனிமே மிஸ் பண்ணாம உங்க கூட சந்தோஷமா இருக்கணும் பாட்டி. சரிடா பாட்டி. பாசங்கிறத நாங்க இப்பதான் அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும். எங்களுக்கு எப்பவுமே நீங்க வழிகாட்டியா இருக்கணும் பாட்டி. சரிடா கண்ணு, நீங்க எல்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? வாங்க போலாம், வாங்க வாங்க. அம்மா இந்தாங்கம்மா. அப்பா நல்லா கொதிக்க ரொம்ப வச்சுட்டேம்மா. சூடா இருக்கு. அம்மா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேம்மா, நான் கிளம்புறேம்மா. சரி போயிட்டு வா. உன்னதான் போயிட்டு வான்னு சொல்லிட்டேனே, அப்புறம் ஏன் நிக்கிற? இல்லம்மா, நாளைக்கு ஒரு நாள் எனக்கு லீவ் வேணும். லீவு வேணுமா? எதுக்கு? இல்லம்மா, ஒரு வாரமா எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டை. இன்னைக்கு ஆடி பௌர்ணமி இல்ல, அதான் கடற்கரைக்கு கறிசோறு செஞ்சு அவரை கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அங்க போய் அவருக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு அன்பா பேசினா கோவம் குறைஞ்சு சமாதானம் ஆயிடுவாரு. அதுக்கு தாம்மா லீவு கேக்குறேன். என் பேத்திங்கெல்லாம் வந்திருக்காங்க, வீட்டுல நிறைய வேலை இருக்கும். அந்த பாக்கியம் மட்டும் எவ்வளவு வேலை பாப்பா? இந்த நேரம் பார்த்து லீவு கேக்குற? அம்மா கொஞ்சம் தயவு பண்ணுங்கம்மா. இதை விட்டா அந்த மனுஷன் அவ்வளவு சீக்கிரம் சமாதானப்படுத்த முடியாது. கொஞ்சம் மனசு வைங்கம்மா, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. ஏண்டி, கல்யாணமாகி 3 பிள்ளைங்களை பெத்தாச்சு. இதுக்கப்புறமும் ஆடி பௌர்ணமிக்கு கடற்கரைக்கு புருஷன் கொண்டாடி போகணுமா? வெக்கத்தை பாரு. நான் போக கூடாதுன்னு சொன்னா நீ என்ன நின்னுடவா போற? சரி சரி போயிட்டு வா. ரொம்ப நன்றிங்கம்மா. இன்னும் சூடு ஆறலையே. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பீச்சில் உட்காந்து சாப்பிடுறதா? வந்துட்டியா? வா வா, இன்னைக்கு உன் கதையை முடிச்சிடுறேன். பாட்டி சொல்ற விஷயத்த வச்சு பார்த்தா ஆடி மாச பௌர்ணமியில இவ்வளவு விஷயம் இருக்கா? இது நமக்கு தெரியாம போச்சே. இந்த சான்ஸ நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. ரேவதி, கார்த்தி எப்படியாவது கடற்கரைக்கு கூட்டிட்டு போய் நம்ம லவ்வ சொல்லிடணும். நாமளும் கொஞ்ச நாளா லவ்வ சொல்லலான்னு எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து சொல்ல முடியாம போயிடுது. இங்க பாரு, இன்னைக்கு எப்படியாவது கடற்கரைக்கு கூட்டிட்டு போய் நிலா வெளிச்சத்துல நம்ம லவ்வ சொல்லிடணும். கார்த்திக் கண்டிப்பா நம்ம லவ்வ ஏத்து பாரு. ஓ, நீங்க இன்னும் ஒன்னா சேர்ந்து வாழவே இல்லையா? இப்பதான் உன் லவ்வையே சொல்ல போறியா? அப்ப இப்ப உன்னை கொண்டா சரியா இருக்காது. நீ கடற்கரையில அந்த கார்த்தி பையகிட்ட லவ்வ சொல்றப்ப போட்டு தள்ளினாதான் கிக்கா இருக்கும்.
மேகமும் இந்த கடற்கரை காத்தும் ரொம்ப ரம்மியமா இருக்குல்ல? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஐ லவ் யூ ராஜா. கற்பனையில நடந்த விஷயம் நிஜத்துல நடந்தா சந்தோஷமா தான் இருக்கும். இந்த சான்ஸ மிஸ் பண்ணிடவே கூடாது. எப்படியாவது கார்த்திய கடற்கரைக்கு கூட்டிட்டு போய் நம்ம மனசுல இருக்கிறது சொல்லிட வேண்டியதுதான். முதல்ல சமையல் வேலையை பார்ப்போம். நீ ரெடியா இரு ராஜா. பாட்டி, ஆடி மாச பௌர்ணமியை பத்தி நீங்க சொன்னது நினைச்சு பார்க்கவே சந்தோஷமா இருக்கு பாட்டி. இது ராஜ்கிரண் படத்துல வர்ற ஆத்தங்கர சீன் மாதிரியே இருக்கே. நாமளும் நம்ம ரோகு டார்லிங்க கூட்டிட்டு போய் அவ கூட சந்தோஷமா சிரிச்சு பேசி வில்லேஜ் ரொமான்ஸ கொண்டாடிட வேண்டியதா. ரோகு, கடற்கரை சீன் ரெடி.